இங்கே இருந்தால் எங்கே இரு அடி பம்ப தூங்கவா செய்யற? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கிக்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தூக்கமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. நீனும் உன் பிள்ளைங்களும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டீங்க. இனிமேல் உங்களால ஆட முடியும்? உங்க ஆட்டத்துக்குலாம் முடிவு கட்ட ஒருத்த வந்துட்டாண்டி, வந்துட்டான். என் ஃப்ரெண்டை என்னென்ன பாடுபடுத்தினீங்க. பாவண்டி அவ, பாவீங்களா? அவளு வயசு பொண்ணு தானடி, அவ வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அவங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை தனியா விட்டுருந்தா கூட அவ வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாடி. கடைசியில நான் வாழ்க்கை கொடுக்குறேன், என் மருமகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டை கூட்டு வந்து ஒரு வேலைக்காரிக்கு கேவலமா அவளை ஆக்கி வச்சிருக்கீங்களடி. அவங்க அம்மா அப்பா செத்ததுக்கு காரணமே நீங்க தான். கூட பிறந்த அண்ணன் உதவிக்கு பணம் கேட்கிறான்னு கொடுக்குற மாதிரி கொடுத்து பித்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கடைசியில அதை கடன் தான் வாங்கினான்னு சொல்லி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவங்க அம்மானை தாங்க முடியாம தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ கூட கூட பிறந்தவன் செத்து போயிட்டானேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கல. அடுத்த நிமிஷமே உன் நாடகத்தை அரங்கேத்தி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், உன் மகனுக்கு இறையாக்குறதுக்கு. இனிமேல நடக்காதே, இனிமேல நடக்காது. அவனுக்குன்னு ஒருத்தன் வந்துட்டான், இனிமேல் எந்த காரணத்தினாலையும் அவளை விட்டு கொடுக்க மாட்டான். அவளால் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான். என்னைக்கா இருந்தாலும் அவனால தாண்டி உங்க எல்லாத்துக்கும் முடிவே. அவன் அந்த காயத்தை பார்த்ததுல இருந்து வெறி கொண்டு போய் நிற்கான். இப்ப கூட உங்களை நான் காப்பாத்தி விட்டுக்கண்டி. அவன் கிட்ட மட்டும் நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு நான் காமிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ உன் புள்ள அந்த ஒத்த குடிமி எல்லாரும் சேர்ந்து செத்தீங்கடி. கூடிய சீக்கிரத்துல அந்த நாள் வரும். அவளை நீங்க எப்பெல்லாம் சித்திரவதை பண்ணீங்களோ அத்தனையும் அவன் உங்களை வச்சு செய்வான். பார்த்துக்கிட்டே இருங்கடியே. இனிமேல உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுல நீ பத்து வச்சிருக்கே அந்த ரெண்டும், அது என்னைக்குமே நல்லாவே இருக்காது. பார்த்துக்கிட்டே இரு. இங்க வந்தாலே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பா எரியுது. இன்னைக்கு எப்படியாச்சும் இவ்வளவுல ஒரு ஆட்டம் காணாம விட்டுட்டு போக கூடாது. ராஜா நான் சொன்னதா அப்படியே இவ்வளவு கிட்ட சொல்லணும். இவ்வளவு மொத்த குடும்பமும் அப்படியே பறித வச்சு போறத நான் பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். எங்க இந்த குடுமி தான் படுத்திருக்கு, இந்த குதிரை வலையை அந்த பொறுக்கி பள்ளியும் காணுமே. எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். அப்பதான் அதுங்க கண்ணில் தெரிகிற வயத்தை நான் பார்த்து என் கனிகா கிட்ட போய் சொல்லணும். அவ சந்தோஷப்படுவா. அவ எங்க சந்தோஷப்படுவா? அப்பவும் உங்களுக்கு போவன் தாண்டி நவனப்பா. அப்படியாப்பட்ட பொண்ணை தான் அப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க, நாசக்காரியா. வீட்ல யாரு? வீட்ல யாரு இருக்கா? யாரு இல்லையா வீட்ல? இருக்கியா? சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். எவடியவா யார் வீட்டு முத்தத்துல நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள யாரு இருக்கான்னு கேக்குறது? உங்க வீட்டுக்குள்ள யாரு இருக்கான்னு உங்க வீட்டுக்குள்ள நின்னு கேட்காம பக்கத்து தெருவுல நின்னா கேட்க முடியும்? ஏடி யார் வீட்ல வந்து நின்னுக்கிட்டு யாரடி கொமச்சிக்கிட்டு நிக்க? கருப்பாய் பேட்டி தானே நீனே? வாய் கொழுப்பு ரொம்ப இருக்கும் போல. எனக்காச்சே வாயில தான் கொழுப்பு. ஆனா இங்க இருக்கவங்க சில பேருக்கு உடம்பு பூரா கொழுப்பேறி பையில கிடக்கு. கொழுப்பு கூட குறைச்சிடலாம். ஆனா மனசுல சூது வாது வஞ்சகம் கெட்டத்தனம் கேடுகட்ட புத்தி அரக்கு குணம்லாம் கொண்டவங்கள எந்த காலத்திலயும் திருத்தவும் முடியாது, அந்த குணத்தை அவங்க கிட்ட இருந்து குறைக்கவும் முடியாது. இதுக்குதான் சொல்லுவாங்க உள்ள வஞ்சமா வெளியில கொஞ்சமா. மனசுல கேடுகட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில என்னதான் நல்லவங்கன்னு நாடகம் ஆடினாலும் அவங்க முகவாக்கு அப்படியே வெளிப்படையா காட்டி கொடுத்துரும். அடியா முட்டகனி, யார பார்த்து நீ கேடுகட்டவா வஞ்சகம் பிடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் சொத்துல மண்ணலி பட்டனா? உன் குடும்பத்தை நாசம் பண்ணாக்குனா? இல்ல உன் மொத்த குடும்பத்தை நடுத்துற நீ பட்டிட்டு உன் சொத்து பத்த நான் புடிக்கிட்டு வந்தனா? என்ன பார்த்து கேடுகட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாருடி, இந்த பாயி இந்த சாடமாட பேச்செல்லாம் உன் தெருவுல வச்சுக்கணும். இந்த பார்வதி கிட்ட வச்சுக்கிட்டியா அப்புறம் அவ்வளவுதான், மொழிவி புடுவே மொழிவி. உன் முகரக்கட்டைக்கு போய் பார்வதின்னு அந்த சாமி பேரை கொண்டாந்து வச்சிருக்காங்க பாரு. இந்த முகரக்கட்டைய பிறந்தப்பவே வச்சிருந்தேன்னா மூதேவின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படியே 10 பொருத்தமும் பக்காவா இருந்திருக்கும். என்னைய மொழுவாளாம்ல மொழுவாளா? எனக்கும் ஒரு நேரம் வருண்டி, அப்போ உங்களை சாணிய கரைச்ச மாதிரி கரைச்சி சாக்கடையில ஊத்திடுறேன். கேடுகட்டவளுவா என் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு நிக்கிற? நீ அந்த கருப்பாய் பேத்தி தானே? வாயே நல்லா தான் நீளுது, அப்படியே உன் பாட்டுக்காரிக்கு நீண்ட மாதிரி. என் வாய் நீண்டா உங்களுக்கு ஏன் வலிக்குது? அதை நான் பாத்துப்பேன். உங்க வாய் நீளாம நீங்க பாத்துக்கங்க. இது என்ன ரொம்ப துள்ளிக்கிட்டு வர? என் வாயை பார்த்தே 4 ஒரு கரை தெரிச்சு ஓடுவான். என்கிட்ட உன் வாயை கொண்டாந்து காட்டுற, ஒருத்து புடுவ அறுத்து சொல்லிவிட்டேன். ஆமா உன் கூட்டாளி எங்க? 2 பேரும் ஒண்ணா தானே காலையில வேலைக்கு போவீங்க. இப்ப நீ மட்டும் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவளை காணோம். உன்னை பேச விட்டுட்டு அவன் வெளியில நின்னு அங்க சிரிச்சு
வரலையா? ஏன் கடையில வேலை இருக்குன்னு உன்கிட்ட சொல்லி வீட்ல சொல்லிட்டு ஊர் மைய போயிட்டாலோ? ஓடுகாலி எங்க மேய்ஞ்சிக்கிட்டு நிக்காளா? இவளே சீ, வாயாமா இது விஷ பாம்பு. வார்த்தை ஒண்ணும் அப்படியே விஷமா வந்து கக்குறா பாரு. காலையில அந்த நிலைமையில கடைக்கு போனாலே அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். அவளை இப்படி திட்டாம இருக்கலாம்ல. விளங்காதவளோ, நீங்க எல்லாம் நாசமா தண்டி போவியே. அப்படியே ஒன்னதானே கேக்குறேன், எங்க போய் மேய்ஞ்சிக்கிட்டு நிக்கிறா? மேய்ஞ்ச மாடு. பேச பேச அப்படியே ஆத்திரமா வருது. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கடி தகுதி இருக்கு? தகுதி கட்டவளா? அப்படியே அந்த குடுமி பிடிச்ச ஆட்டவன ஆட்டிடலான்னு போல தோணுது. என் ஃப்ரெண்டு யாரி பேசுவியே, அவ கால் தூசி அளவுக்கு வருவீங்களாடி நீங்களாம்? கேடு கட்டவளவா? பொறுக்கி பையன் வந்துட்டான். யார் இது? நம்ம வெள்ளச்சாமி முகம் மாதிரி இருக்கா? முகம் பக்கம் அப்படியே இருக்க. ஆளு நல்லா பாலிஸ் போட்ட பளிங்கி கல் கணக்கா பொல பொலன்னு இருக்காளையா? ஏமா ஏல என்ன எங்க கிளம்பிட்ட? அசதியா இருக்கு, தூங்க போறேன்னு சொன்ன, தூங்கலையா? அது தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஏதோ குயில் கூற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் பார்க்கலான்னு வந்தேன். வெளில வந்து பார்த்தா தானே தெரியுது இது குயில் இல்லையா, மயில். எம்பிட்ட அழகா இருக்கா. இத்தனை நாளா நம்ம கண்ணில் படாம எங்க இருந்தா? ஏமா இது நம்ம வெள்ளச்சாமி மவ தானே? ஆமலே, அவ மவதான். ஆளு பார்க்கத்தான் ஊம கணக்கா இருக்கா. ஆனா வாயி அப்படியே அவ பாட்டிக்காரிய உரிச்சு வச்சிருக்கா. ஏழு ஊருக்கு வாய் பேசுவா போல இருக்கு. வாய் எப்படி பேசலாம்மா? ஆளு சும்மா அழகு போல இருக்காளே. வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க போல. ஆமாட்டி, உன்னை தெருக்குள்ள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்ன ஒப்ப வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வளர்க்கானோ? பொறுக்கி பையா இவனுக்கு என்னமோ நான் பொண்டாட்டி மாதிரி என்ன ஓடி போடின்னு பேசுறான். உன் கண்ணுல மாட்டிட்டானோ என்ன வேணும்? அப்படியே போக்குற கண்ணுல ஒரு கிலோ மிளகா அப்படி அள்ளி போன போல இருக்கல. கேடு கட்ட பையா. இது என்ன உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். தெருக்கெல்லாம் வர்றதே இல்ல போல. தெருக்கெல்லாம் அப்பப்போ வாங்கடி. அப்பதான் இந்த மாமா மரம் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒப்ப மரம் எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டேன்னா எப்படி இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியும்? அப்புறம் அழகா ரசிக்கலன்னு ஏங்கி போயிட போறீங்கடி. யாப்பிளிக்கு மட்டும் என்ன குறைச்சவா? அழகு ராசாவ பெத்து வச்சிருக்கேன். அழகுலையும் வீரத்திலையும் நான் பெத்த பிள்ளை மாதிரி இந்த ஊருக்குள்ள எவ அப்படி பெத்து வச்சிருக்கிறா? ரோட்ல நடந்தா அவ்வளவு கம்பீரமாவளா இருக்கும். ஊர்லாமட்ட பிள்ளையெல்லாம் ஏன் அவன் காலடியில வந்து உளுந்து கிடப்பாளுவோ? நீ போய் இவ உன் பின்னாடி சுத்தலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏ ராசா, இந்த ஊர்ல கோடீஸ்வர வீட்டு பிள்ளையெல்லாம் உன் பக்கத்துல வந்து நின்னா உனக்கு இணையாகுமா? ஐயோ வாங்கம்மா, உங்க பிள்ளைய நீங்க என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க? உங்க பிள்ளை எப்போதும் அழகுதான். ஆனா இந்த அழகும் வீரமும் உங்களுக்கு தெரியுது, நாங்க சில பேருக்கு தெரிய மாட்டேங்க. இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா தெருவுல 4-5 பேர் போனா தெருவை விட்டுட்டு எப்படி வீட்டுக்குள்ள வர மனசு இருக்கும்? இப்படியாப்பட்ட கிளிங்கெல்லாம் இருந்தாதாமா நம்மளோட அழகே நமக்கு தெரியும். அடச்சி, அம்மாளும் மௌனமா பேசிக்கிற பேச்ச பாரு. கேடு கட்டுதுங்க. இதுல உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற என்னமோ ஓடுதானே தெரியல. அப்படியே இவனை பார்த்தா தெருவுல உள்ள பொம்பளை எல்லாம் இவ காலில் வந்து விழுங்க. கேடு கட்ட பையன், நீ எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தாலே அது பொண்ணுங்களுக்கு தாண்டா சாபம். என்னடி மாமனை பார்த்து ரொம்ப நேரமா சைட் அடிச்சுட்டு இருக்க? பிடிச்சிருந்தா சொல்லிடி, கட்டிக்கிறேன். எங்க அம்மா பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் அவங்க ஒண்ணும் சொல்லிக்க மாட்டாங்க. என்னமா யார் வீட்டு ராசாவை கட்டிக்கிறதுக்கு குடுத்தல வச்சிருக்கணும். குப்பையில கிடந்தவளுக்கு கோபுரத்துலதான் வாழ்க்கை இருக்கும். என் பிள்ளைட்டு இல்லாத பணமா சொத்தா அழகா வீரமா அம்புட்டு கொட்டி குமிஞ்சல்ல கிடக்கு. அழகுக்கும் வீரத்துக்கும் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் நீ கெட்டிக்கலாம் யா ராசா. அப்படி சொல்லுங்கம்மா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்னடி கட்டிக்கிறியா? பெரிய பாலங்கணத்துல என் கழுத்துல கல்ல கட்டிக்கிட்டு விழுந்து சாவனே தவிர இந்த வீட்டு பக்கம் ஏன் மூச்சு காத்து கூட படாது. உன் மகர கட்டைய கட்டிக்க வர செய்றேன். முடியே யார பத்திரி பொறுக்கின? ஆமாண்டி, நான் பொறுக்கிதான். இப்ப நினைச்சா கூட உன் கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்குள்ள போடுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குடியே. கட்டட்டுமா உன் கழுத்துல தாலிய? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கழுத்துல தாலி கட்ட போறியாக்கா? இவெல்லாம் உன் கால் போடுற செருப்புக்கு கூட சமமாக மாட்டா. இவ யா பிள்ளைய திட்டா? என்னடி கொழுப்பா இல்ல கொழுப்பான்னு கேக்குறேன். என் வீட்டுக்குள்ள வந்து என்னையும் பேசுனது இல்லாம என் பிள்ளைய வேற பேசுற. என்னடி எல்லாம் அவ ஏத்தி விட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கியா? எங்கடி அந்த சிரிக்கிய? இப்படி ஒரு புள்ளைய பத்தி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வாய் பேச வேண்டியதா வாய். இவ மொகர கடைக்கு ஊர்ல உள்ள பொண்ணுங்களா இவன் கால்ல வந்து உழுங்கலாம். ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன கல்யாணம் பண்ணிக்க? இந்த பாருங்க, இந்த உதட்டல உருட்டுதெல்லாம் உங்க வீட்ல ஒரு அப்பாவி ஒருத்தி கிடக்கலே அவளோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் உங்க வாயை கொண்டுட்டு வந்தீங்க, பதிலுக்கு பதில் கொடுத்துருவேன். அவ பேச மாட்டா, அவ ஊமை. ஆனா நான் பேசுவேன், எனக்கு வாய் இருக்கு. உங்களை விட பொள்ள மடங்கு பேசுவேன். உங்க வாயை பார்த்து 4 ஊர்க்கார ஓடுறானா, என் வாயை பார்த்து 10 ஊர்க்கார ஓடுவான். என்கிட்ட எல்லாம் உங்க மௌன வாழாட்டம் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் ஒட்டையா நறுக்கி விட்டுருவேன், நறுக்கி. பத்தியால என்ன வாய் பேசுறா பத்தியா? என் வீட்ல வந்துகிட்டு என்னைய வாய் பேசுறா? இதெல்லாம் யாரு குடுக்குற இடம்? அந்த கேடு கட்டவ, அந்த ஒண்ணு கட்டாத அனாதை குடுக்குற இடம். அந்த அனாதை தான் இவளை தூண்டி விட்டுட்டு பின்னால நின்னு வேடிக்கை பார்த்து சிரிக்குது.
என்னன்னா அவளுக்கு கூச்சா தூக்கிட்டு நிக்கிற கூச்சா. இன்னைக்கு அவளை வேலைக்கு விடாத வீட்டுக்குள்ள கட்டி போடுன்னு சொன்னனே, கேட்டியா நீனு? இப்ப பாத்தியா அங்க போய் இவள நல்லா ஏத்தி விட்டுருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவ இங்க வந்து நம்ம கிட்ட வாயை கட்டிக்கிட்டு நிக்கா வாயை. ஏய் என் வீட்டுக்குள்ள நிக்கிறேங்கிறத மறந்துடாத. இங்க வந்தனா வாயை உடக்கி தான் பேசணும். ரொம்ப ஓவரா பேசுன பொல்லெல்லாம் தொட்டி கோயில திந்துருவோம் பாத்துக்க. என் பல்ல தட்டதுக்கு முன்னாடியே உன் உடம்புல கை இருக்கான்னு பாத்துக்க. கையை உடைச்சு அடுப்புல வச்சிருந்தா அடுப்புல போத்துக்க. அடியே யாரு கையை யாரு உடைக்கிறது? ஐயோ முட்டைக்கண்ணே, இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறியா இல்லையான்னு முதல்ல பாரு. அருவாமனை எடுத்து உன் கொண்டே அறுக்கல நான் போர்வதி இல்லடி. யாரு கொண்டைய யாரு அறுக்கானு கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் பாப்பீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. நீங்க இந்த வீட்ல ஒரு அப்பாவே இருந்தாலே அவ கால்ல சூடு வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? சூடா? யாருக்கு சூடு வச்சா? என்ன சொல்ற? நாங்க யாருக்கு சூடு வைக்கலையே. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்குமா. நீங்க சூடு வைக்கலன்னா ஏன் இப்படி பதறீங்க? பயந்தனா நாங்க ஏன் பயப்பட போறோம்? நாங்களா சூடு வச்சா பயப்படுறதுக்கு? அவ அடுப்பங்கரையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நெருப்பு வந்து அவ கால்ல பட்டுருச்சு, அதனால என்னமோ சூடு பட்டுருக்கோம். அடுப்பங்கரையில வேலை பார்க்கும்போது கவனம் ஒரு இடத்துல இருக்கணும். பல இடத்துலயும் பல பேர் மேல இருந்துச்சுன்னா இப்படித்தான் நடக்கும். நீங்கெல்லாம் உண்மையிலே சொல்ற மனுஷ பிறவிங்களே இல்ல. அதுக்கான அருகதையே உங்களுக்கு கிடையாது. என்ன ஜென்மங்களா நீங்கெல்லாம்? என்ன ஆமாண்டி, நாங்க தான் சூடு வச்சோம், மத்ததான் செய்வோம். இங்க இருந்தா போய் உடக்கமா வச்சுக்கிட்டு இருக்கணும். போய் நீண்டா அப்படிதான் தண்டனை கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அவ என் மாமா பொண்ணு, அவளை அடிக்கவும் கொள்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ அப்பங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு தந்திருக்கான். அவளுக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேட்க முடியாது. இப்ப என்ன நாங்க அவளுக்கு எல்லாம் கொடுமை பண்றேன்னு ஊரெல்லாம் கூட்டு பஞ்சாயத்துல போய் சொல்ல போயா? சொல்றதா இருந்தா சொல்லிக்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அது மட்டும் இல்ல, என்னையும் மீறி இந்த ஊருக்கு எவ்வளவு பஞ்சாயத்து கூட்டானே நானும் பாக்குறேன். அதானே எவன் பஞ்சாயத்துக்கு வருவா? பஞ்சாயத்துக்கு வந்து பேசட்டும். அதுக்கப்புறமே இந்த பார்வதி ஆடுற ஆட்டத்துல அம்பட்டு பெலூன் துண்ட கணம் துடிய கணம் ஓடிடுவானுவோ. வந்துட்டு அப்படியே வக்காலத்துக்கு. தாய் மாமா முறைனா உனக்கு அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கு தான் உரிமை இருக்கா? அவளை என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்பியா? நீ மனுஷனா இருந்தா கேட்டிருப்ப. நீ அரக்கனா இருக்க போய் தான் இத்தனை நாளா குடும்பத்தோட சேர்ந்து அவளை இந்த சித்திரவதை பண்ணி வச்சிருக்கீங்க. மாமனா மாமே அதை சொல்றதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. எல்லாம் அவளோட தலையெழுத்து. உன்கிட்ட வந்து இந்த பாடுபடணும்னு இருக்கு. இப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் நடந்ததை சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு சூடு வச்சதுல இன்ஃபெக்ஷன் ஆகி கொடையில மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஆமா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் அவளை நாங்க எல்லாரும் கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தோம். டாக்டரே அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுல ஹெவியா ஃபீவர் வந்திருக்கு, 2 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நேத்துல இருந்து அவ சாப்பிடல. உடம்புல உள்ள தண்ணி சத்தெல்லாம் இறங்கி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல பெட்ல அட்மிட் ஆயிருக்கா. இது ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தியலா? ஐயோ 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 ஐயோ, அந்த கடை பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி எல்லாமே பெரிய ஆஸ்பத்திரியாச்சே. ரூம் வாடகையே 20,000 ரூபாய் கேட்பானே. இதுல மாத்திரை செலவு டாக்டர் ஃபீஸ்னு 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வருமே. ஏண்டி அவ மயக்கம் போட்டு விழுந்தானே அவளை தூக்கி ஓரமா போட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு எதுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திய? மயக்கம் தெரிஞ்சா தன்னாக்கல எந்திரிச்சிட போது மூதேவி. ஒண்ணு காத்தாத கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கல. ஏன் அப்படி பணத்தை கட்டி அவளை கூட்டிட்டு வருவான்னு நம்பி அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திய? ஓ, அந்த ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்காக உன்கிட்ட அவ தூது அனுப்பியிருக்காளோ? 10 நயா பைசா கூட நான் தர மாட்டேன். யாருக்கல்ல அவ அப்பா எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும். அதுல இன்னும் இவ 1 லட்சம் ரூபாய் பணத்தை கூட என்ன கட்டி முடியல. அதுக்குள்ளே இவ ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கிடக்கா. இவளுக்கு செலவு பண்றதுக்கு இவ அப்பனும் அம்மாவும் சாவும் போது எனக்கு என்ன கொடுத்து வச்சுட்டா போனாங்க. இவளுக்கு நான் செலவு பண்ணேன். மனசாட்சியே இல்லாதவங்க. சீ, இதுங்க பக்கத்துல நின்னா கூட நம்மளுக்கு பாவம். அந்த நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காங்க. எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு கேட்கறத விட்டுட்டு பணம் செலவாயிடுமா பணம். போத வைத்தீங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராதடி, புளித்து தாண்டி சாவிங்க. ஏய், அவ மயக்கம் போட்டு விழுந்தானே எனக்கு போன் அடிக்க வேண்டியதானே? தூக்கி வந்து வீட்டுல கொண்டு போட்டு போனேன். எதுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தீங்க? இப்போ யாரு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுவானே? அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து விட்டீங்க. எங்க கிட்ட எல்லாம் சல்லி நயா பைசா கூட கிடையாது. அப்படியே ஆஸ்பத்திரியில கடந்து தொலைட்டோம். நாங்களாம் 10 பைசா கொடுக்க மாட்டோம். நீ எல்லாம் என்ன கிதிக்கு ஆட ஒரு போறான்னு மட்டும் பாரு. கடவுள் உனக்கு அவ்வளவு ஈஸியா மரணத்தை கொடுத்துடக்கூடாது. டெய்லியும் நீ அனுபவிக்கிற சித்திரவதைக்கு எப்படா அந்த கடவுள் மரணத்தை கொடுப்பான்னு கெஞ்சி கூத்தாடணும்டா. கண்ணிகா மட்டும் இந்த வீட்டை விட்டு போகட்டும். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கிட்ட சொல்லி உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாரோட கையும் காலையும் உடைச்சு மொட்டமாக்கல நான் கருப்பாய் பத்தியே இல்ல. இந்த பாரு, அவ ஆஸ்பத்திரியில போய் கிடந்தானா அந்த பில்லெல்லாம் நாங்க கட்டணும்னு எங்களுக்கு தலையெழுத்து ஒண்ணு இல்ல. அவன் அப்பா ஒண்ணு எங்களுக்கு கொடுத்து வச்சுட்டு போகல. அது மட்டும் இல்ல, அவ கூட இருந்துகிட்டே அவளுக்கு பண்டூரிய வேலை எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. இங்க வீட்டுக்குள்ளே உருளாமட்ட வேலை கிடக்கு. இதெல்லாம் ஏமாத்திக்கிட்டு அங்க போய் சொகுசுல ஆஸ்பத்திரியில போய் கிடந்துக்கிட்டாளா? இவ ஆஸ்பத்திரியில போய் கிடந்தா நாங்க விட்டுருவோம். இந்த பாரு, என் மாவா போகும்போதே உருளாமட்ட துணியை முக்கி வச்சுட்டு போயிருக்கா. வீடெல்லாம் போட்டபடி கிடக்கு. சுவாராக்கல, பாத்திரம் கழுவணும், மாட்டு தொழுவுல சாணி கிடக்கு. அப்படியே அள்ளி வீடு வாசம் முழுவணும். இம்பிட்டு வேலையும் பார்க்காம இவ ஆஸ்பத்திரியில போய் கிடந்துக்கிட்டானா
அவ இன்னும் 1/2 மணி நேரத்துல என் வீட்ல வந்து இருக்கணும். என் வீட்ல உள்ள எல்லா வேலையும் அவ பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்ல ஹாஸ்பிடல்லே வந்து ஆடிடுவேன். ஆடுடி ஆடு. உனக்கு நான் இப்போ வைக்கிறேன்டி ஆப்பு. ஆமா ஆமா, ஆஸ்பத்திரிக்கு நீங்க அவசியம் வரணும். ஏன்னா உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, அதனால நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து தான் ஆகணும். விசாரிக்கணுமா? எங்களை என்ன விசாரிக்கணும்? யார் விசாரிக்கணும்? ஏன் அந்த டாக்டர் எங்க கிட்ட கேட்டுட்டு தான் அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தாரா என்ன? எங்க கிட்ட என்னத்தை கேட்க போறாரு? விசாரிக்க போறதே டாக்டர் இல்ல, போலீஸ். போலீஸா? போலீஸா? போலீஸ்னா என்ன? எங்களுக்கு என்ன பயமா? அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதனாலதான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருக்கா தானே சொன்னேன். இப்ப என்ன போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? போலீஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவளை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்ததே ஒரு போலீஸ் தான். பெண் போலீஸ், பேரு கமலி. எஸ்ஐயா இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது எஸ்ஐ கமலியா? அது அவ பொம்பளை இல்ல, பொம்பளை ரூபத்துல இருக்கிற அரைக்கிலா. அவகிட்ட சிக்கனவன் எவனும் முழுசா வெளியில வந்ததே இல்லையே. அவ எப்படி கன்னிகாவை கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா? பேரை கேட்டதுக்கே இப்படி பேய் மொழி முடிச்சுட்டு இருக்கா. அப்போ நேர்ல கூட்டிட்டு வந்திருந்தா இவன் நிலைமை என்ன? தரிக்க மாட்டான் போலயே. அந்த அண்ணன் அப்பவே சொன்னிச்சு, நான் சொல்ற பேரை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் அவன் என்ன ஆறானு. பேருக்கே இவ்வளவு மோசா. கண்டிப்பா அந்த மேடத்தை ஒரு தடவையாச்சும் நேர்ல பார்க்கணும். பார்க்குறேன், உனக்கு இருக்குடா. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம், பார்த்துக்கிட்டே இரு. என்ன கேட்டுச்சா? சொன்ன பேர் என்னன்னு? கமலி, எஸ்ஐ கமலி. அவங்க தான் கன்னிகாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் கன்னிகாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலையும் அந்த மேடத்திட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் கம்பியை சூடு பண்ணி அவளோட தொடையில ஓடமாக சூடு வச்சிருக்கீங்க. அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு. இப்போ அவள் கண்ணு முழிக்க முடியாமல் மயக்கத்தில் இருக்கா. அவகிட்ட எதையும் விசாரிக்க முடியலனே அந்த மேடம் என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்களை பற்றி அப்போவே சொல்லியிருப்பேன். எதுக்கு எங்களை பற்றி ஏன் சொல்லலாம்? அவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டியதானே. அவ ஒரு அனாதை, அவளுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்ல, அவங்க தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க, அவ தனியா தான் இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. எங்களெல்லாம் எதுக்கு நீ சொல்ல போற? ஏன் அவ இவ்வளவு நாள் இந்த வீட்ல தானே இருந்தா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? கன்னிகாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் ஊர் மனப்பிள்ளை எல்லாரும் முன்னாடியும் அவ ஏன் என்ன பண்ணு, அவளை நான் என் பிள்ளையாட்ட பாத்துக்கிறேன், அவளை படிக்க வைக்கிறேன், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்து 4 வருஷம் அவளை இங்க நீங்க குடும்பம் பண்ணீங்க. அது இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஊர் பஞ்சாயத்துனா உங்களுக்கு அடங்கி போகலாம். போலீஸ் இல்ல, சட்டம் பொதுவானது. அதை யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுவும் பெண்களுக்கான சட்டத்தை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. பொண்ணுங்க மேல கைய வச்சா அவனோட நிலைமை என்னன்னு கண்டிப்பா சட்டம் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டும். நான் உங்களை பத்தி போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல, என் கன்னிகாவுக்காக சொல்லல. ஆனா கண்டிப்பா அவங்க உங்களை பத்தி விசாரிக்க இந்த ஊர் மனக்குள்ள வந்துதானே ஆகணும். இந்த ஊர்ல உள்ளவங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பயம் காட்டுறியா? அதெல்லாம் எந்த போலீஸாலையும் எங்களால எதுவும் பண்ண முடியாது. விசாரிக்கிட்டோம், ஊருக்குள்ள யார்கிட்ட விசாரிக்கணுமோ விசாரிக்கிட்டோம். எவன் எங்களை பத்தி என்ன சொல்றானே அப்புறம் தெரியும். சொல்லிதான் பாக்கட்டுமே, அப்புறம் இந்த ஊர்லயே இருக்க முடியாது. போலீஸ் வந்து விசாரிச்சா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிருவேன். என்ன இப்போ அவ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதானே, இப்பவே போறேன். அவளை அங்க இருந்து இழுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள போட்டு போட்டுறேன். எவ என் வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். அத பண்ணுடா. முதல்ல அந்த அனாதை கழுதையை இழுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள போடு. எவ்வளோ வரான்னு பாக்குறேன், வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். என்னை பத்தி அவளுக்கு தெரியல. என் வீட்டு நடை ஏறட்டும், அப்ப இந்த பார்வதி பத்தி அவளை தெரிஞ்சுக்கிறவளோ. உங்களோட மூச்சு காத்து கூட அவ மேல பட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்புல இருக்கா என் கன்னிகா. என்ன குழப்பமா இருக்கா? உண்மைதான் சொல்லுதேன், உங்க மூச்சு காத்து கூட அவன் மேல போடாது. ஏன்னா அந்த மேடம் 2 போலீஸ அவளுக்கு காவல அங்கனே நிப்பாட்டிருக்காங்க. நீங்க எந்த நேரம் அங்க போனாலும் சரி, அவங்க கூண்டோட உங்களை தூக்கி கொண்டு போய் அந்த மேடத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மேடம் சொன்னதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். கன்னிகாவோட குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்துடணுமா. ஏன்னா கன்னிகாவுக்கு சூடு வச்சது எதுக்காகன்னு அவங்களுக்கு தெரியணுமா. கன்னிகாவோட ரிப்போர்ட் எல்லாமே அந்த மேடத்துக்கிட்ட தான் இருக்கான். அதனால உங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாருமே 1 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு போகணும். அப்படி போகலன்னா அந்த மேடம் நேரா வீடு தேடி இங்க வந்து உங்களை கூண்டோட தூக்கிட்டு போயிருவாங்களாம். அது மட்டும் இல்ல, அவ மயக்கத்துல இருக்கா. மயக்கம் எப்ப தெளிஞ்சு அவகிட்ட விசாரிக்காங்களோ அப்ப அவ நீங்க பண்ண கொடுமை எல்லாத்தையும் இவங்க இப்படி இப்படிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு குடும்பத்தோட ஜெயில தான் இருக்கணும், கோழி திங்கணும். 10 வருஷமா? என்ன 10 வருஷம்னு சொன்னதும் அப்படியே பதறுது? பதறணும்ல,
பதறுங்கடி. உங்களுக்கு இன்னும் இருக்கு. இப்படி உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. இந்த நேரத்துல ஏன் கண்ணிகா இல்லாம போயிட்டாளே. அவ மட்டும் வாயை திறந்து நீங்கெல்லாம் பண்ண கொடுமையை வெளியில சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுடி. அவ ஒரு ஏமாளியாவே இருக்கா. இந்த பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க போலனா அங்க இருந்து போலீஸ் உங்களை தேடி இங்க வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாது. அங்க யாருக்கல்ல 2 கான்ஸ்டபிள அந்த மேடம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை கூண்டோட தூக்கிட்டு போயிருவாங்க. புரியுதா? இதுக்கப்புறம் நீங்க கன்னிகாவை போய் அடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா, இல்ல அந்த மேடத்திட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோன்னு பிளான் போட போறீங்களாங்கிறது உங்களோட முடிவு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமா? எனக்கு ஊர்ல மட்டும் வேலை கிடக்குப்பா. சே, ஃபர்ஸ்ட் வீட்ல போய் பாயாசம் வச்சு குடிக்கணும். வெற்றி மீது வெற்றி வந்து என் கன்னிகாவை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் எஸ்பி மேடம் கமலியை போய் சேரும். போயிட்டு வரட்டுமா? அப்புறம் ஜெயில சந்திப்போம். டாடா. பத்தியாடா, அந்த ஊமச்சி இவளை தூண்டி விட்டு இவ என்ன வாய் பேசிட்டு போறானே. இவ்வளவு நாள் அவளை நம்ம கொடுமை பண்றோம். என்னைக்காச்சும் அவ வெளியில போய் மூச்சு விட்டுருப்பாளா? இன்னைக்கு போய் இவ போலீஸ்ல போய் சொல்லியிருக்கானே, இதை நம்ம நம்பணுமா? இதுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுதுன்னு நினைக்கிறேன். நீ உடனே கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவளை 4 போடு போட்டு தர முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போடல. பாத்துக்கிட்டே இரு, வாடா. ஐயோ அம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவ என்ன பேர் சொல்லிட்டு போனான்னு பார்த்தல, எஸ்ஐ கமலி. அவ பொம்பளை இல்லம்மா, அரட்டி ராட்சசி. அவளோட விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நம்ம வாக்குமூலம்லாம் கொடுக்க வேண்டாம். அவ போர்வையிலே நம்ம பொண்ணு தப்பு எல்லாத்தையும் பக்கமா எடுத்துருவா. அப்புறம் நம்ம நிலைமை, இவ கேஸ்ல மாட்டினா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை நான் சீரழிச்சிருக்கேன், சொத்தெல்லாம் புடிங்கிருக்கேன். இந்த கேஸை வச்சு அதை எல்லாத்தையும் புடிச்சிட்டா அப்புறம் சாவர வரைக்கும் நான் உள்ளதான் இருக்கணும். என்னடா இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ பொம்பளை போலீஸ் தானே, அப்புறம் என்ன? அவ வெறும் போலீஸ். அவளுக்கெல்லாம் ஏன்டா பயப்படணும்? நம்மளுக்கு தான் எம்எல்ஏ தெரியுமே. அந்த எம்எல்ஏ பையன் கூட நம்ம ரீத்து கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. அவரை கூட்டிட்டு போவோம். அவருக்கு எப்படி இருந்தாலும் அவன் பயந்து தானே ஆகணும். அம்மா, எம்எல்ஏ இல்ல, கலெக்டரே நீ கூட்டிட்டு போனாலும் அவ யாருக்கும் பயப்பட மாட்டா. அவ பேசுற பேச்சுக்கும் அவ போக்குற பார்வைக்கும் அந்த கலெக்டரே கதி கலங்கி போயிடுவான். அப்படியாப்பட்டவா, அவ யாருக்குமே அடங்க மாட்டா. நீதி நேர்மைன்னு வாழ்றவா. அவ கையில எல்லாம் நம்ம மாட்டோம், சின்ன பின்னமா ஆயிடுவோம். இப்போ நம்ம எப்படி ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நம்ம மாட்டுவோம். அப்புறம் நான் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். இந்த சொத்து பத்தி எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்ம நடு தெருவில் வந்து நின்றுவோம். பாத்துக்க. என்னடா இப்படிலாம் சொல்லி பயங்கட்ட? இப்ப நம்ம டேஷனுக்கு போலனா அவ வீடு தேடி வந்துருவல்ல. வீடு தேடி வந்து இங்க வந்து ஊர் முன்னாடி நம்மள இழுத்துட்டு போனா அசிங்கடா, கேவலமா போய்டும். இந்த ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நம்மள கண்டாலே இந்த ஊர்ல உள்ளவங்க பயப்படுவாங்க. அவங்க முன்னாடி நம்மள இப்படி இழுத்துட்டு போனா அப்புறம் நமக்கு இந்த ஊர்ல மதிப்பு மரியாதை இருக்காதுடா. அசிங்கமா போய்டும். எப்படி இங்க வாழ முடியும்? இல்லம்மா, அப்படி ஒண்ணு நடக்க கூடாது. இந்த பாரு, இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போனாலும் ஆபத்து, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஆபத்து. 2 நாள் தானே. அவ மயக்கம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ அப்ப நம்ம கிட்ட கடன் வாங்கியிருக்கா. அவ ரோசக்காரிமா. கடன் அடைக்காம இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தலைமறைவாயிடுவோம். போலீஸ் இங்க வரும்போது நம்ம இங்க இருந்தா தானே ஆபத்து. நீ பேசாம நம்ம பெரியமா வீட்டுக்கு போயிடு. நான் வேலை பார்க்குற இடத்துல அங்கேயே தங்கிக்கிறேன். என் ஆஃபீஸ்லயே நான் இருந்துக்கிறேன். ரீத்துவையும் கூட்டிட்டு போயிடு. இங்க 2-3 நாளைக்கு வர வேண்டாம். அவ ஆஸ்பத்திரியில இருந்து சரியானதும் வீட்டுக்கு வருவா பாரு. அந்த நேரத்துல நம்ம இங்க வந்தா போதும். போலீஸ் இவ மயக்கம் தெளிஞ்சு அவகிட்ட வாக்குமூலம் கேட்பாங்க. அப்போ இவ எதுவும் நம்மளை பத்தி சொல்ல மாட்டா. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடுவா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணி தேவையில்லாத சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிடுவோம். அதுக்குதான் சொல்றேன், 2 நாளைக்கு இந்த பக்கம் வரவே வேண்டாம். நீங்க ரீத்துக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு வர சொல்லி நீங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரியமா வீட்டுக்கு போயிடுங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணி சொல்றேனோ அப்ப நீங்க இங்க வந்தா போதும். புரியுதா? டேய், என்னடா இப்படிலாம் சொல்ற? இவளெல்லாம் பயந்துக்கிட்டு நான் என்ன போனோம்? ஒண்ணுக்கு தான் அனாதை நாயே. அந்த நாய்க்காக நான் ஏன் வீட்டை விட்டு ஓடணுமா? இது அசிங்கமா இருக்குடா. அதுவும் ரீத்து எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவா? அவ கோவப்படுவாடா. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ அவ கோவப்படுறது முக்கியம் இல்ல. இப்போ இந்த எஸ்ஐட்ட நம்ம மாட்டோம் மொத்தமா உள்ளதான் போய் இருக்கணும். பரவாயில்லையா? இல்லடா, நான் அப்ப ரீத்துவை கூட்டிட்டு பெரியமா வீட்டுக்கு போயிடுறேன். நீ எப்போ ஃபோன் பண்றியோ அப்ப நான் வந்துக்கிறேன். அவ வீட்டுக்கு வரட்டும். அந்த அனாதை கழுதைய அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இந்த பாரு, இனிமேல் அவளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு எப்படியாப்பட்ட முடிவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியுமா? வீட்டுக்கு வரட்டும். இனிமேல் எப்படி அவ இங்க இருந்து வெளியில போறான்னு நானும் பாக்குறேன். நீங்க உடனே கிளம்புங்க. ரீத்துக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க எனக்கு போன் எல்லாம் பண்ணாதீங்க. நானும் உங்களை பாக்குறதா இருந்தா நேர்ல வந்து பாத்துக்கிறேன். ஏன்னா நம்பர் வச்சு கூட நம்ம எங்க இருக்குன்னு அவங்க ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதனால நம்பர் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்க நம்பர் யூஸ் பண்ணாதீங்க. ரீத்து நம்பர் புது நம்பர் தான். அதனால அந்த நம்பரையே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க போனை நீங்க வீட்லயே போட்டு போங்க. நான் எதுவா இருந்தாலும் ஆளுங்க கிட்ட சொல்லி விடுறேன். புரியுதா?
சரிடா, அப்ப நான் ரீதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்படியே கிளம்பி போயிடுறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. அவளால இன்னைக்கு என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சிருச்சே. அவ வரட்டும், பாத்துக்கிறேன். சரிடா, நான் போறேன். கிளம்புங்க. போலீஸ் வரைக்கும் போயிட்டியா? அவ்வளவு திமிரு எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? வீட்டுக்கு வா, தாலியை கட்டி உன்னை மொட்டமாக்கி இந்த வீட்டுக்குள்ள போடல என் பேரு ஆதியே இல்லடியே. என்ன ஓட விட்டுட்டல, அனுபவிப்ப, இன்னும் அனுபவிப்ப. என்னங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? கோவமா தான் இருப்பீங்க. நான் தான் நம்ம பிள்ளைகளை திட்டேனே. பிள்ளைங்களெல்லாம் திட்டினா உங்களுக்கு பிடிக்காது இல்லைங்க? என்கிட்ட சண்டை போடுவீங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நான் திட்டேங்க. என்ன ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? இதுக்கு பிள்ளைய திட்டினேன்னு கேட்க மாட்டீங்களாங்க? நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் எதையும் நினைச்சு கவலைப்பட்டதே இல்லையே. நீங்க இருக்கும் போதெல்லாம் நான் அந்த பிள்ளைகளை திட்டுவேன், கண்டிப்பேன், அடிப்பேன். அப்பெல்லாம் நான் இப்படி வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லவும் சமாதானம் பண்ணவும் நீங்க இருந்தீங்க. இன்னைக்கு என் பிள்ளைகளை 2 வார்த்தை திட்டிட்டு இப்படி நான் தவிச்சு போய் உட்காந்துருக்கேனுங்க. என்னால் என் பிள்ளைய முகத்தை பார்க்க முடியலைங்க, கஷ்டமா இருக்குது. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளையில ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி திட்டினது கிடையாதுங்க. மனசு நோகிறபடி நான் பேசினது கிடையாது. அவங்களுக்கு அம்மாவை விட அப்பதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் அம்மாவை இருந்ததை விட அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவாவே இருந்து பழகிட்டேன். அதனாலே என் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து பாசத்தோடு வளர்த்தேன். அப்படியாப்பட்ட பிள்ளையில இன்னைக்கு நான் திட்டேனுங்க. என் பிள்ளைய அழுதுகிட்டு கிடக்குதுங்க. என்னால தாங்கிக்க முடியலைங்க. நம்ம பிள்ளைங்களை வார்த்தையால நோகடிச்சிட்டேன். அதை நினைக்கும் போதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க உங்க ரத்தங்க, நீதி, நேர்மை, தியாகம்னு உங்களை மாதிரியே எல்லா குணமும் கொண்ட பிள்ளைங்க. மற்றவங்க என்னதான் என் பிள்ளைகளுக்கு கேடு நினைச்சாலும் அவங்களுக்கு பதிலுக்கு நல்லது தான் நினைக்குங்க. அப்படியே உங்க குணம் உள்ள பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க எப்படிங்க தப்பு பண்ணும்? ஊர்ல 2-3 பேர் என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசிட்டா என் பிள்ளைங்க தப்பானவங்களா ஆயிடுவாங்களா? அவங்க பேசுனதுல எதுவுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சு ஏண்டி நம்ம பிள்ளைய திட்டுன்னு தானே கேட்குறீங்க? நம்ம பிள்ளைகளை இப்போ நான் கண்டிக்கலைன்னா அப்புறம் என் காது பட விழுந்த விஷயம் நாளை பின்ன என் பிள்ளைய ரோட்டுக்காட்டில் போகும்போது யாராச்சும் முகத்துக்கு நேரம் கேட்டுட்டா அதை என் பிள்ளைகளால தாங்கிக்க முடியுமாங்க? என் பிள்ளைங்க யாரும் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை பற்றி நல்லது பேசுனா என்னன்னு கேட்கலாம். நம்மளை தூத்துறவங்கள நம்ம நினைக்கவும் கூடாது, அவங்க பக்கம் திரும்பவும் கூடாதுன்னு என் பிள்ளைய காதில் வாங்கிக்காம போயிடுங்க. அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறலைன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். அவங்க எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள நினைச்சு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் அம்மா காதுல விழுந்துச்சுன்னா அம்மாவால தாங்கிக்க முடியாதுன்னு அவங்க என்ன நினைச்சுதாங்க கவலைப்படுவாங்க. அதனால தாங்க நான் முந்திக்கிட்டேன். இப்ப நான் என் பிள்ளைகளை கண்டிச்சிட்டேன். நாளை பின்ன ரோட்ல என் பிள்ளைக்கு முகத்துக்கு நேரம் யாரு பேசினாலும் என் பிள்ளைய பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன நினைச்சு கவலைப்படாதுங்க. அதனால தாங்க நான் முந்திக்கிட்டேன். எனக்கு என் பிள்ளைங்களை திட்டணுமோ அதுங்களை கஷ்டப்படுத்தணுமோன்னு எந்த எண்ணமும் இல்லைங்க. அவங்கள யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஊர் மக்கள்லாம் பேசுறத வச்சு என் பிள்ளைய கெட்ட பிள்ளையன்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். யார் என்ன பேசினாலும் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியுங்க. நம்ம பிள்ளைங்க, அவங்க உங்க ரத்தம், உங்க வளர்ப்பு. உங்களை பார்த்த மாதிரி தாங்க நான் அந்த பிள்ளைகளையும் பார்க்குறேன். அதனால யார் என்ன பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் மனசு கஷ்டப்படுவேன்னு என் பிள்ளைய கண்ணில இருந்து கண்ணீர் வர்றதை என்னால பார்க்க முடியாது. அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அதனால தாங்க நான் பிள்ளைய திட்டேன். என்ன மன்னிப்பீங்களாங்க? நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்ப நீங்க நம்ம கூட இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தீங்கன்னா அதுங்களை அள்ளி கொஞ்சிருக்கலாம். ஆனா அந்த கடவுள் நமக்கு கொடுத்து வைக்கலையேங்க. உங்களை இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ என் பிள்ளை வாழ்க்கை அவளை நினைக்கும் போதாங்க கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். என் 2 பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அப்ப நான் உங்களை தேடி வந்துடுறேங்க. அது வரைக்கும் எனக்கு துணையா என் கூடயே இருப்பீங்களாங்க? நான் தப்பு பண்ணா என்ன மன்னிப்பீங்களாங்க?
என்னம்மா நிலா? ஆ? அம்மா 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 என்ன மன்னிப்பீங்களாம்மா? என்ன மன்னிப்பீங்களா? மன்னிக்கணுமா? என்ன நிலா சொல்ற? நீ என்ன தப்பு பண்ண மன்னிக்கிறதுக்கு? இப்ப எதுக்கு தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருக்க? அழுவாத. கண்ணு தர, அழுவாத. நான் உங்களை சரியாவே புரிஞ்சுக்கலம்மா. எனக்கு உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கு என்ன கண்டிக்கிறதுக்கும் எங்களை அதட்டுறதுக்கும் பாச காட்டவும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க எங்களுக்காக வாழ்றவங்கம்மா. எங்களுக்காக உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்தவங்க. அப்படியாப்பட்ட நீங்க எங்களை கண்டிக்கிறதுல எங்களுக்கு எப்படிமா கோவம் வரும்? எனக்கு என்னைக்குமே உங்க மேல கோவமா வருத்தமா இருந்ததே கிடையாதுமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரிம்மா, இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு ஏன் போட்டு அழுதுகிட்டு இருக்க? அம்மாவது உனக்கு பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமே. என் 2 பிள்ளைகளுக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் தானம்மா என்னோட உசுரு. என் பிள்ளைகளுக்கு வாழாம நான் யாருக்காக வாழ போகிறேன்? 2 என் தங்கங்கள்லாம், என் தங்கங்க. உங்கள் அப்பாவோட நினைவா என் கூட இருக்கிறதே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். உங்கள் 2 பேர் ரூபத்தில் தான் உங்கள் அப்பா என் கூட இன்னமும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. அந்த சந்தோஷம் எனக்கு போதாதாம்மா. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இல்லம்மா, நீங்க எங்க நல்லதுக்காக பேசுனீங்க. ஆனா அந்த நிமிஷம் எங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் நீங்க பேசுனதுக்கு நாங்க திரும்ப எதிர்த்து பேசிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எங்க வாழ்க்கைக்காக தான், நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க பேசுனீங்கன்னு. என் அம்மா எப்போதுமே எங்களை பத்தி தான் யோசிப்பாங்க. எங்களுக்காக வாழ்றவங்க. நீங்க எங்களுக்காக பண்ண தியாகத்துக்கு இந்த உலகத்துல ஈடு என எதுவுமே இல்லம்மா. இப்படி உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் நீங்க பேசும்போது அதை புரிஞ்சுக்காம கூட கூட பேசிட்டேன்ல, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமேல் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க நடப்போம். எங்களுக்கு நீங்க முக்கியமா. உங்களுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல வேற எந்த உறவா இருந்தாலும் சரி, நாங்க எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க இல்லாமலும் நாங்க தனியா வாழ்ந்துட மாட்டோம். எங்க கூட எப்போதுமே நீங்க இருக்கணுமா. நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு அது சந்தோஷமாவே இருக்காதுமா. இது வரைக்கும் நான் தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு அப்பாவும் அம்மாவுமாவே இருந்திருக்கீங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமே அப்பாவோட இடத்த பிடிக்க நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. அவங்கள மாதிரியே எங்க கூட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியும். எங்க சந்தோஷத்துக்காக தானமா இதெல்லாம் நீங்க பண்ணீங்க. ஆனா இது வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்காக நாங்க எதுவுமே பண்ணது இல்லையம்மா. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது கூட எங்களால கேட்க முடியாத என்ன? இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேம்மா. நீங்க சொல்ற வரைக்கும் நான் மாமா கிட்ட பேச மாட்டேம்மா. நீங்க ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் மாமா கிட்ட பேசவும் மாட்டேன், அவரை பார்க்கவும் மாட்டேன், அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன். சரியாம்மா? நான் இனிமேல் நீங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க பிள்ளையாதான் அங்க இருப்பேன். உங்க பிள்ளையாதான் இருப்பேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நிலாமா, நீ எப்போதுமே மாப்பிள்ளைய பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாதுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு தனிமையில் பார்த்துக்கவோ பேசிக்கவோ வெளிநடப்புக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகவோ வேண்டான்னு தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தினால தான் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன். மற்றபடி உங்கள் 2 பேத்தையும் பிரிக்கணும்னு எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. உங்களை பிரிக்கவும் எங்களால் முடியாது. சின்ன வயசுலேயே அவருக்கு நீந்தான்னு நாங்கள் எல்லாரும் பேசி முடிச்சதான். நீ அவருக்கு சொந்தமானவா. அவர்கிட்ட இருந்து உன்னைய பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் எப்படியாப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் 2 பேத்தையும் வளர்த்ததே உங்கள் அப்பா. உன்னை எப்படி வளர்த்தாரோ அதில் 1 மடங்கு அதிகம்தான் வீரா மாப்பிள்ளையும் உங்கள் அப்பா வளர்த்தாரு. வீரா மாப்பிள்ளையை பெற்றது என்னமோ உங்கள் அத்தையாக இருக்கலாம். ஆனால் மாப்பிள்ளையை 8 வயசு வரைக்கும் வளர்த்தது உங்கள் அப்பா. சுமித்ரா தனக்கு குழந்தை பிறந்த உடனேயே அவள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டா, என்னை எப்படி நீ பார்த்துக்கிட்டியோ, எப்படி என்னை நல்ல பிள்ளையா வளர்த்தியோ அதே மாதிரி தான் என் பிள்ளையும் நீ வளர்க்கணும்னு உங்கள் அத்தை வீரா மாப்பிள்ளையை தூக்கி உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டா. அவர் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு தலையில தூக்கி வச்சு வீரா மாப்பிள்ளைய கொண்டாடினாரு. அவ்வளோ செல்லம், அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. வீரா மாப்பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பெரியத்தைக்கு குழந்தை பிறந்துச்சு. அதனாலேயே இன்னும் உங்க அப்பாவுக்கு இரட்டிப்பு சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா உங்க லட்சுமி அத்தை கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமா புள்ள இல்லாம இருந்தா. ஆனா உங்க சுமித்ரா அத்தை குழந்தை பிறந்த உடனேயே அவளுக்கும் புள்ள பிறந்துருச்சு. அதனாலேயே உங்க அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் மாப்பிள்ளைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக மாப்பிள்ளைக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ பிடிக்கும். மார்பிளையும் தோல்லையும் போட்டு அப்படிதான் வளர்த்தாரு. 8 வயசு வரைக்கும் மாமா மாமான்னு வீரா மாப்பிள்ள உசுராதான் இருந்தாரு.
8 வயசு வரைக்கும் வீரா மாப்பிள்ளைய தான் புள்ள மாதிரி வளர்த்தவர் உங்கள் அப்பா. அப்புறவு வீராவோட அப்பா தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு வெளியூருக்கு போகணுன்னு சொன்னார். மாப்பிள்ளைய சொல்லுக்கு மறு பேச்சு பேச மாட்டார் உங்கள் அப்பா. அதனால் தான் புள்ள மாதிரி வளர்த்த வீராவையும் தான் கூட பிறந்த தங்கச்சியையும் அனுப்பி வைக்க மனசு இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு அனுப்பி வச்சாரு. அவங்க 2 பேரும் இல்லாத வாழ்க்கையை உங்கள் அப்பாவால் நினச்சே பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேத்தையும் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறவு 2 பேரும் இறந்து போயிட்டதா நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு. அதை கேட்டு உடஞ்சி படுத்த படுக்கலையானவர் தான் உங்கள் அப்பா. அதோட கொஞ்ச நாள் அவரும் போய் சேர்ந்துட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு இழப்பு வரும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த இழப்பெல்லாம் ஈடுகட்டுற வகையில் இறந்துட்டேன்னு நினச்ச மாப்பிள்ளை திரும்ப நம்ம குடும்பத்தோடு வந்தார். நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு உங்கள் அத்தையும் உங்கள் அப்பாவையும் பார்த்த ஞாபகம் தான். உங்கள் அப்பா எப்படி சுமித்ராத்தையை வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து வந்து நிற்காரு வீரா மாப்பிள்ளை. அவர் மேலே என்றைக்குமே எனக்கு வெறுப்பு கோவமும் வந்ததே இல்லை. உங்கள் 2 பேத்தையும் நான் பிரிக்கணும்னு நினச்சதும் இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து வாழணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் தனியாக பார்த்துக்கவோ பேசிக்கவோ வேண்டாமா. குடும்பத்தோடு இருக்கும்போது பாருங்கள், பேசுங்க, உங்களுக்கு தோன்ற மாதிரி இருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் தனிமையில் எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறவு நீ அவருக்கு சொந்தமானவா. உங்களுக்கு தடை போடுறதுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு உரிமை இல்லை. உங்கள் வாழ்க்கையை உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழலாம். ஆனால் என் கூட இருக்கிற வரைக்கும் நீ என் பிள்ளையா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றுவல்ல? அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்போதுமே உங்க பிள்ளைதாம்மா. இப்ப மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து கிளவியாகி இந்த மண்ணை விட்டு போற வரைக்கும் நான் உங்க பொண்ணாதான் இருப்பேன். நீங்க என் அம்மாங்கிறது என்னைக்கும் மாற போறது இல்ல. இது நீங்களும் அப்பாவுக்கு கொடுத்த உசுருமா, உங்களுக்கு சொந்தமானது. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு உங்க கூடயே இருக்கிறதா இருந்தா கூட நான் இருப்பேம்மா. எங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணவங்க நீங்க. உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. உங்களுக்காக வாழ்றதுல எங்களுக்கு பெருமைதாம்மா, சந்தோஷம் தான். அப்படி ஒரு குடுப்பினை யாருக்கு கிடைக்காது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ சொன்னாலும் நான் என் அம்மாவுக்காக வாழுவேன். என் அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இந்த பாருமா, நான் உன் அம்மாங்கிறது என்னைக்குமே மாற போறதில்ல. ஆனா நீ என்னைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தம் மாறியோ அப்பவே உன் உள்ளத்தாலையும் உசுராலையும் உடலாலையும் அவருக்கு சொந்தமாயிடுவ. அதுக்கப்புறவு நீ முழுக்க முழுக்க அவருக்கு உரிமைப்பட்டவளா மட்டும்தான் இருக்கணும். அவருக்காக தான் வாழணும். அதுதான் உன் குடும்பம். உன் நினப்பிலையும் உன் மனசுலையும் நான் இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கை முழுக்க என்னால் உன் கூட வர முடியாது. உன் கூடவும் இருக்க முடியாது. என்னை படைச்ச இறைவன் என்னை எப்போ அழைச்சாலும் நான் போய் தானமா ஆகணும். நான் உன்னை விட்டு போக போய் உன் உலகம் அதோட முடிய போகிறதில்ல. உனக்கான ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீ வாழலாம். அதுதான் உன் புருஷ வீடு. நீ எப்படி பிறந்த வீட்டில் வாழ்ந்தியோ அதே சந்தோஷத்தோட அந்த வீட்டிலையும் வாழலாம். ஆனால் நீ அந்த வீட்டை உன் வீடாக நினைக்கணும். உன்னோட மாமனார் மாமியாருக்கு ஒரு தாயாவும் ஒரு சேயாவும் இருந்து அவங்கள நீ பார்த்துக்கணும். உனக்கு ஒரு தாயா உன் புருஷன் இருந்து ஒன்றை பார்த்துக்கிடுவாரு. அவர் உனக்கு பாசத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பாரு. உனக்கு பிள்ளைங்க பிறக்கும். உங்கள் 2 பேத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் பிள்ளையா புருஷனான்னு வரும்போது நீ கடைசி வரைக்கும் உன் புருஷன் பக்கம் தான் நிற்கணுமே தவிர உன் பிள்ளைங்க பக்கம் இல்லை. ஏன்னா எந்த தாய்க்காகவும் எந்த பிள்ளையும் சாக போறதில்ல. அவனுக்கான உறவுகள் வந்துடும். அவனுக்கான பொறுப்பு கடமைகள்லாம் இருக்கும். அதுக்காக அவன் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா ஒரு புருஷனா இருக்கிறவன் பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாது. பொண்டாட்டி செத்தா அவனும் செத்து போயிடுவான். அவனுக்கான வாழ்க்கை அவன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான். அவன் இல்லைனா அவனோட வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடும். ஒரு ஆணா மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவன் மாவீரனா இருக்கலாம். இந்த உலகத்துல அவன் பல படைப்புகளை படைக்கிற சாதனையாளராக கூட இருக்கலாம். ஏன் தான் குடும்பத்துக்காக தான் சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழக்கிற ஒரு சக மனிதனா கூட வாழ்ந்துருவான். ஆனா கணவன் மனைவின்னு வரும்போது தன் மனைவி அவன் எங்கேயும் விட்டு கொடுத்துடவும் மாட்டான். அந்த மனைவி இல்லாத வாழ்க்கைய இந்த உலகத்துல அவன் வாழ்ந்துடவும் மாட்டான். நம்ம உடலாலையும் உள்ளத்தாலையும் உணர்வுகளாலையும் ஒன்னா இணைஞ்சு ஒரு உசுரா வாழ்ற உறவு. ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீனு அன்போடையும் பாசத்தோடையும் வாழ்ற உறவு தான் நல்ல கணவன் மனைவிக்கான உறவு. நாட்டையே ஆடுற அரசனா இருந்தாலும் அவனோட சந்தோஷம்லாம் அவனோட மனைவியோட மடியில 5 நிமிஷம் தலை சாய்க்கிறதுல தான் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற 1000 உறவுகளும் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம கணவன் ஒருத்தனால மட்டும் நமக்கு கொடுக்க முடியும். ஆனா நம்ம கணவனோட அரவணைப்பை எந்த உறவுகளாலையுமே நமக்கு கொடுக்க முடியாது. இது ஒரு உன்னதமான உறவும் கூட. இந்த உறவை நீ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத. இப்படியாப்பட்ட கணவனுக்கு நீ ஒரு நல்ல மனைவியா வாழணும்னா அதுக்கு நீ 2 விஷயம் செஞ்சா போதும். ஒன்று, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூடயே இருப்பேங்கிற உறுதுணையா உங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, நீங்க என் கூட வாழ்ந்தாலும் என்னை விட்டு போனாலும் உங்களுக்கு உண்மையா மட்டும்தான் நான் வாழுவேன். இந்த மண்ணில் நான் வாழ்ற வரைக்கும் உங்களுக்கு உண்மையா மட்டும்தான் வாழ்ந்து இந்த உயிரை விடுவேங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை மட்டும்தான் ஒரு மனைவியா ஒரு புருஷன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று உண்மை. இந்த 2 இருந்தாலே நம்ம இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் உன் கூட எத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்போ சொல்ற வார்த்தைகளை எல்லாத்தையும் உன் ஆள் மனசுல வச்சுக்க. இது உன் வாழ்க்கைக்கு கண்டிப்பா உதவும். எப்படியாப்பட்ட சூழல்ல இருந்தோ உன்னை விடுபட்டு வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த வார்த்தைகள் கண்டிப்பா அன்னைக்கு உதவும். இவ்வளோ நாளா இந்த வீட்டில் ஒரு நல்ல மகளா எனக்கு வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறவு
நீ வாழ போற வீட்டில் ஒரு நல்ல மருமவளாகவும் நல்ல மனைவியாகவும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு தாயாகவும் வாழ்ந்து காட்டணும். அதுதான் ஒரு பொண்ணா பிறந்தவா முதல்ல அவள் வாழ்க்கையில் அடைகிற சாதனை. அந்த சாதனையில் வெற்றி பெற்றுட்டாலே போதும், மற்றது எல்லாமே கைக்கூடி நம்மளை தேடி வரும். இது என் ஆசை மட்டும் இல்லைம்மா, உங்கள் அப்பாவோட ஆசையும் கூட தான். உங்கள் அப்பாவும் உங்களை இப்படி பொறுப்பான பொண்ணுங்களாக வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கேங்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. அது போதும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆள் மனசில் ஆணி வேற பதிஞ்சிருச்சுமா. நீங்களும் அப்பாவும் நினைச்ச மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணா நான் வாழ்ந்து காட்டுவேன். எங்க அப்பாவோட பேருக்கு எந்த பொங்கத்தையும் நான் விளைவிக்க மாட்டேன். உங்க பொண்ணா மரியாதையோட வாழ்ந்து காட்டுவோமா. இப்போ மட்டும் உங்கள் அப்பா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பார் தெரியுமா? என் பிள்ளைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு பெருமைப்பட்டிருப்பாரு. இப்போ மட்டும் என்ன, அவர் நம்மளை சுற்றி நம்ம கூடயே தான் இருக்காரு. கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பாரு. ஆமாம்மா, அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம்லாம் இல்லைல்லம்மா? என் பிள்ளைங்க மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன்? அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு என்ன உங்களை திட்டேன்னு ஒரு வருத்தம், இப்போ அந்த வருத்தமும் இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு மேலே ஒரு தாய்க்கு என்ன வேணும்? சரிம்மா, நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல? அது எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு. நான் அந்த கிச்சனில் போய் பார்த்தேனே, ஒன்றுமே சமைக்கல, எல்லாம் அப்படியே கிடக்கு. நான் சாப்பிடுவேன்னு நீங்களும் சாப்பிடாம கிடக்கீங்க. என்ன நீங்கள் தானே என்கிட்ட சொல்லுவீங்க என்ன கோவம் இருந்தாலும் அதை சாப்பாடு மேலே காட்டக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என் பிள்ளைங்களே சாப்பிடாம கிடக்கு, இதில் நான் சமைச்சு சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? பாவ ரூபி காலையிலே ஒன்றும் சாப்பிடாம ஆஃபீஸுக்கு போயிட்டா. போகும்போதே போயிட்டு வரேன்னு சொன்னா. ஆஃபீஸுக்கு போகும்போது என் முகத்தை பார்க்காம போக மாட்டா. என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு நின்னா. நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. கஷ்டமாக இருக்குது. இப்போ மதியமும் ஒன்றும் தின்றுக்க மாட்டா. புள்ள பட்னியாக கிடந்துருவா ஆஃபீஸில். அவள் சாப்பிடாம கிடக்கான்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. நானும் தான் சாப்பிடாம கிடந்தேன். அவளை அப்படி திட்டுறீங்க, ஆனால் பாசம்லாம் அவன் மேலே தான். என்னை திட்டுறதே இல்லை, ஆனால் உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. என் ரெண்டு பொண்ணுங்க மேலேயும் எனக்கு நிறைய பாசம் இருக்குது. இவங்களுக்கு இவ்வளோதான், அவங்களுக்கு இவ்வளோதானே நான் பங்கு போட்டே கொடுக்கல. அம்மா கிட்ட நிறைய பாசம் இருக்கு. ரெண்டு பேருமே சரி சமமா எடுத்துக்கோங்க, சண்டை போட்டுக்காதீங்க. நான் சரிசமமா பங்கு போட்டுறேன், ஆனா அந்த வாளு மொத்தமா எனக்கு தான் வேணும்னு நிக்கும். அது என்கிட்ட போட்டிக்கு நிக்கிறதுல அதுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி பாசன்னு வரும்போது ஒத்துமையா இருக்கிய, ஆனா மத்த நேரத்துல எளியும் புனையுமா அடிச்சுக்கிறிய. அதுவும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா ரெண்டு பேரும் சக்களத்தி மாதிரி முடிய பிடிச்சிக்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறிய. ஏன்டி இப்படி சக்களத்தி சண்டை போடுறீங்க? போங்கம்மா, நானும் சண்டை பிடிக்கிறேன், அவளும் சண்டை பிடிக்கிறா. நான் என்ன வேணுமோ அது அவளுக்கு வேணும்னு அவளும் என்கிட்ட சண்டை பிடிக்கிறா, நானும் அவகிட்ட சண்டை பிடிக்கிறேன். நீ ஒன்னும் லேசுப்பட்டவ இல்லடி. அவளாச்சும் பரவாயில்ல, வாயாடி வாயை திறந்து சத்தமா கேட்டுருவா. ஆனா நீ ஊம கல்லியாச்சே, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வேலையை பார்த்துருவ. போங்கம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவதான் என்கிட்ட சண்டை பிடிப்பா, நான் ஒண்ணும் இல்லையே. மடி என் ரெண்டு பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள சண்டை பிடிச்சுன்னா வீடே கலகலன்னு தான் இருக்கு. பேசினாலும் கலகலப்பு தான், சண்டை போட்டாலும் கலகலப்பு தான். நல்ல நேரத்துக்கு உங்க சண்டையெல்லாம் வீட்டோட போச்சு. ஒரே இடத்துல ரெண்டு பேருக்கும் மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருந்தேனா, அங்க போய் இதே மாதிரி சக்காலத்தி சண்டை போட்டு என் மானத்தை இல்லடி வாங்கிருவியே. ஆமா, அது எதுக்குமா இப்ப போட்டு பேசிக்கிட்டு? எனக்கு பசிக்குது, நான் போய் ஏதாச்சும் சமைக்கட்டுமா? ஐயோ, என் தங்க பிள்ளைக்கு பசி எடுத்துருச்சா? சரி சரி, நம்ம ரெண்டு பேருமே போய் சமைப்போம். ஏன்னா ரூபியே இப்போ வந்துருவா. அவளுக்கு இன்னைக்கு சனிக்கிழமைல சீக்கிரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துருவா. அவளும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போமா? சரிம்மா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று சமைச்சு ரொம்ப நாள் ஆயிட்டல, இன்னைக்கு சமைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதே சமைக்கலாம், சரியா? எனக்கு பிடிச்ச மாதிரியா? சரி சரி, அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிருவோம். அதோட ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சிருவோமா? ஸ்வீட்டா? இது அந்த வாளுக்கு தானே, அவளுக்கு ஸ்வீட் பிடிக்கல, ஸ்வீட் செய்ய சொல்றீங்களா? பாத்தீங்களா, இப்போ உங்க பொண்ணு மேல தான் பாசம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்ய சொல்றீங்களா? உனக்கு பிடிக்கல, ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரியே அம்மா ஸ்வீட் செய்யறேன். அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு நீ செய்ய, உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டை நான் செய்யறேன், சரியா? அப்ப சரி, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையால எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு நான் வாங்கி சாப்பிட போறேன். சரிம்மா, அப்போ நான் வள்ளி அம்மாவையும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லிட்டுமா? நானே முத்தாய்க்கு போன் அடிச்சு கூப்பிடணும் தான் நினைச்சேன். சரி, நீ போன் பண்ணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர சொல்லு. நான் கிச்சன்ல போய் தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீ போன் பேசிட்டு அதுக்கப்புறம் வா. சரிங்கம்மா.